அணி கொஞ்சம் தோக்குற மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் ஜெமிமா என்ன போகிறா, களம் இறங்குகிறாள். அப்போது ஒரு சோர்வான ஒரு தருணம் தான். ஆனாலும் கூட சோர்ந்து போகாதபடிக்கு அவள் என்ன பண்ணாலாம், விளையாட ஆரம்பித்தால். நம்ம இந்திய அணி ஜெயிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். என்ன சொன்னான்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருந்திருக்கிறார். அது வெற்றிலாம் பெற்று முடிந்த உடனே, போட்டிலாம் முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னாராம் அந்த ஜெமிமாட்ட, இது ஒரு எப்படி இருக்குன்னா கனவு போல இருக்குது. இது எப்படி இருக்கு, இது ஒரு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னானா, ஆமாம் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போது என்னமோ நீங்கள் வாயில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, அதான் நான் கவனித்தேன், என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் நிகழ்ச்சி தொகுப்பாளர். அப்போ அந்த ஜெமிமா சொன்னாலாம், எனக்கு சோர்வாக வரும் பொழுதெல்லாம், சோர்ந்து போய் இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை நான் என்ன பண்ணேன் சொல்லுவேன். நான் சொன்ன வசனம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனத்தை தான் நான் சொல்லிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். நான் ஆளாக தான் நின்னேன், ஆனால் கர்த்தர் தான் எனக்காக விளையாடி ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஜெயத்தை தந்தார். இன்னைக்கு எல்லாரும் அந்த பொண்ணை ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்க்காங்க. உலகமே பேசுகிற அளவுக்கு கர்த்தர் அவளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவளும் பகிரங்கமாக சொல்கிறா, இயேசுதான் இந்த வெற்றிக்கு காரணம். அல்லேலூயா. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெமிமா பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பாருங்கள், ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தால், விளையாடும் பொழுது, போட்டி நடக்கும் பொழுது கூட ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசத்தோட, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த சோர்ந்து போகிற நேரத்தில் கூட என்ன செஞ்சாலா, சொல்லிக்கிட்டே இருந்தா கர்த்தர் அவளை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த உலகக்கோப்பை போட்டியில் ஜெயிக்கும்படி கர்த்தர் ஜெமிமாவின் தலையை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெமிமாவின் ஜெபத்தை கேட்டவர் நம்ம ஜெபத்தையும் கேட்க அவர் வல்லவர். ஆமென், அல்லேலூயா. இயேசு எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட யாரெல்லாம் வாரீங்களோ உங்கள் எல்லாரையும் நான் பிரகாசிக்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க 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 நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஜெயம் எடுக்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கேள்விக்குறியோடு தான் நின்று கொண்டு இருந்தார்களாம். ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணிகிட்டே இருக்கு, இந்திய அணி அவ்வளோதான் தோற்று போயிடும், எல்லாரும் தோற்று போயிரும் நினைக்கும் போது கர்த்தர் ஜெமிமாவை கொண்டு ஜெயிக்க வைத்தார். அல்லேலூயா. அதை போல தோற்று போன வாழ்க்கையெல்லாம் உங்க மூலமாக ஜீவன் பெற வைப்பார், உங்க மூலமாக ஜெயம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஜெபத்தினால, உங்க விசுவாசம் நிறைந்த ஜெபத்தினால உங்க குடும்பம் உயர்த்தப்படும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பத்தை கர்த்தர் தழைக்க செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்போ எப்போதும் நமக்கு என்ன இருக்கணும், கர்த்தர் எப்போதும் என் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அந்த எண்ணம் நமக்குள்ள எப்போது இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு, அசால்ட்டன்னு நினைச்ச நண்பர்களா ஓகோன்னு பாராட்ட செஞ்சாரு, அசால்ட்ட பார்த்த நண்பர்களா ஓகோன்னு பாராட்ட செஞ்சாரு. செய்யணுமா வேண்டாமா? அவங்கள யாரெல்லாம் அசால்ட்டாக பார்த்தாங்களோ, அவங்கள யாரெல்லாம் அற்பமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி ஓஹோன்னு அவங்கள பாராட்ட செய்வார்.